அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 28 verses 30 and 31. அப்போஸ்தலர் 28 30 31 வாசிப்போம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டு இருந்தான். பவுல் அப்போஸ்தலனுடைய கடைசி ஆக்ட அவர் கடைசியா என்ன செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் இது. பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துல இறுதியில என்ன நடந்துச்சு என்று சொல்லி நமக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இது. பயங்கர பிஸியான ஒரு தேவ மனிதர் அவர். 4 முறை பல இடங்களுக்கு மிஷனரி பயணங்கள் என்று சொல்லுவாங்க. நிறைய எத்தனையோ மைல்கள் பிரயாணமாய் போயிட்டு வந்து எவ்வளவு சபைகள் உண்டாக்கினவர். அப்படி இறுதி நாட்களை குறித்து இந்த இடத்துல சொல்லும் போது 2 வருஷம் ஹவுஸ் அரெஸ்ட் போல அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய இறுதி அல்ல. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு விடுதலையாக்கப்படுகிறார். மறுபடியும் அதே ரோமாபுரியில போய் நீரோ மன்னன் மூலமா தலை வெட்டப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தலை வெட்டப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல ரோமாபுரிக்கு அவரை கூட்டிட்டு வராங்க. ஏன் கூட்டிட்டு வராங்கன்னாங்க, அவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு சாட்டி இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா இவர் பேசுறாரு, ராஜாவுக்கு விரோதமா இன்னொரு ராஜாவை நம்பணும்னு சொல்லி சொல்லுகிறாங்க, நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுகிறாரு, தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி இருக்கிறார் என்றெல்லாம் அவரை குறித்து பொய் குற்றச்சாட்டுகள் வருகிறது. இறுதியில சுப்ரீம் கோர்ட் போல ரோம்ல இருக்க அந்த கோர்ட்டுக்கு சீசருக்கு முன்னால் இவர் கொண்டு போய் நிறுத்திருக்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறான். அப்போ அங்க அவர் இறுதியில 2 வருஷம் ஒரே இடத்துல இருக்கிறாரு. அந்த 2 வருஷம் என்ன செஞ்சாரு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இது நம்முடைய வாழ்க்கைக்கு 5 முக்கியமான பாடங்கள் இந்த 2 வசனத்துல நம்மால பார்க்க முடியும். 5 காரியங்கள் நம்ம லைஃப்ல கடைபிடிக்க வேண்டிய பவுல் அப்போஸ்தலன் மூலமா கற்றுக்கொள்ளுகிற 5 முக்கிய பாடங்கள். கவனிச்சு பார்த்தாங்க, இவரை கூட்டிட்டு வந்தவங்க அந்த அதிபதிகள் தான். சேனாதிபதி கூட்டிட்டு வந்தாங்க, நூற்றுக்கதிபதி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, இந்த சோல்ஜர்ஸ் அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப ஜெயில போல ஒரு இடத்துல இவர் வச்சிருக்கிறாங்க. இவருடைய ஊரு வேற. இவர் ஃப்ரீயா பல இடங்களுக்கு போயிட்டு இருந்தவரை கொண்டு வந்து இங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா இருக்கிற இடத்துக்கு வாடகை இவர் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அவங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க, அவங்கதான் அவரை கோர்ட்டுக்கு முன்னால நிறுத்தி இருக்கிறாங்க, அது சங்கிலியில கட்டி போட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டப்பட்ட நிலைமையில இவர் இருக்கிற வீட்டுக்கு இவர் என்ன செய்யணுமா, வாடகை கொடுக்கணுமா. இப்ப இதுல முதல் பாடம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்னாங்க, இது அநியாயம். அவங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க வாடகை கொடுக்கணும். இப்போ ஒரு ஜெயில் கைதியங்க, நீ ஜெயில தங்குறதுக்கு நீ வாடகை கொடுக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீ ஜெயில கொடுக்குற சாப்பாடுக்கு நீ காசு கொடுக்கணும்னா எப்படி இருக்கும்? கையில கட்டி போட்டிருக்க, அதை சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க, நீ வாடகை கொடுக்கணும்னு எப்படி இருக்கும்? ஆனா இவர் அதை குறித்து ஒண்ணுமே என்ன செய்யல, எதிர்த்து பேசல, நியாயத்துக்காக இவர் போராடவில்லை. கொடுக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு வசனம் என்ன சொல்லுது, தனக்காக வாடகைக்கு வாங்கி இருந்த வீட்டில 2 வருஷம் தங்கி இருந்தார். ஆங்கில பைபிள்ல போடும்போது சொந்த செலவுல அந்த வீட்டுல அவரு தங்கி இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். நான் அதை வாசிக்கும் போது என் மனதுல பட்ட ஒரு பாடம் என்ன, ஆண்டுடைய பிள்ளைங்க வளர்ச்சிக்கு ஒரு இது கடைசி, அவருடைய இறுதி, அவருடைய வாழ்க்கையின் இறுதி. ஆண்டுடைய பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்தாங்க என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னாங்க, நியாயத்துக்காக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போராட மாட்டாங்க. இது அநியாயம் என்று சொல்லி அந்த அநியாயத்துக்கு விரோதமா சண்டை போட மாட்டாங்க. நியாயத்துக்காக என்ன செய்ய மாட்டாங்க, போராட மாட்டாங்க. ஆணுடைய பிள்ளைங்க எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, விட்டு கொடுப்பாங்க. ஏன்? அழகான ஒரு பாட்டு பாடின அந்த கடைசி சரணம் உங்க சித்தம் செய்ய நீங்க எனக்கு ஆற்றலை தருகிறீர் ஆண்டவரே. எப்போ எனக்கு நீங்க தான் என் விருப்பமா மாறும்போது உங்க சித்தம் செய்ய எனக்கு ஆற்றலை தருகிறீங்க. அவர் சித்தம் கால் அடிபட்டு இருக்கிறதா அவருடைய சித்தம், தாமதமாகிறதா அவருடைய சித்தம், ஒரு சில காரியம் பலவீனம் வருகிறதா அவருடைய சித்தம். அவர் அனுமதி இல்லாம என் தலை முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. அதுக்கு விரோதமா நான் என்ன செய்ய மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். தானியேல் கேள்வி கேட்கவில்லை, கொஞ்ச நாள் முன்னால பார்த்தோம். அவ்வளவு தகுதியுள்ள ஒரு மனுஷன். ஏண்டவரே இப்படி செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி கூட அவர் கேட்கவே இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பது உண்மையானா
ஆண்டருக்குள்ள வளர்ந்தது உண்மையானா என் லைஃப்ல நடக்கிற எல்லா காரியத்துக்காக நான் முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலா என்ன செய்வேன்? நன்றி சொல்வேன் அல்லங்க. ஏன்னா அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டாரல்ல. எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவர் தீமை செய்வாரா? எனக்கு தீமை போல தெரியுது, அவ்வளவுதான். ஆனா அவர் பார்வையில் என்னவாதான் இருக்கும்? அது நன்மையாதான் இருக்கும். அந்த எண்ணத்தோடு யோபுட்டு அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த சம்பவம் வந்த உடனே ஆண்டவரை பணிந்து கொண்டான், ஆண்டவரை ஆராதித்தான் சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவரை இந்த ஒரு பழக்கத்தை எங்களுக்கு தாங்க. எடுத்த உடனே ஏதாவது வித்தியாசமா நடக்கும்போது எங்க மனசு அதுக்கு எதிர்த்து தான் போகுது, போராட தான் தோணுது, வேண்டான்னு சொல்ல தோணுது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நம்மால என்ன செய்ய முடியலன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. நம்ம மாம்ச கண்கள்ல அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்களோடு நான் என்ன செய்யணும்? அதை பார்க்கணும். ஆண்டவருக்காக அநியாயத்தை சகிக்க நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறது இல்லை? கேள்வி கேட்கிறார் நம்மகிட்ட. அதாவது ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. ஆண்டுடைய பார்வையில் அது குற்றம்ங்கிறார். தானியேலை குறித்து வாசிச்சோம், குற்றமற்றவரா அவர் இருந்தாருன்னு வாசிச்சோம். ராஜாவுக்கு முன்பாக நியாயக்கேடு செய்யவில்லை, கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவரா இருந்தார். இப்ப நம்ம லைஃப்ல அப்போ ஒருவேளை நான் திருடல, நான் பொய் சொல்லல, நான் விபச்சாரம் பண்ணல, கொலை செய்யல, ஆனா இந்த குற்றத்தை நம்ம செய்யறோமா? எந்த குற்றம்? ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை அனுமதி கொடுக்கும்போது அவர் திட்டம் போட்டு செய்யறார். அவருக்கு தெரியாதா என்ன செய்யணும் செய்யக்கூடாது? அவருக்கு தெரியாதா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மைக்காக ஒரு சில காரியம் அனுமதி கொடுக்கும்போது நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளாம போயிட்டா எவ்வளவு வேதனையா இருக்குமே. பெரிய பொண்ணு சின்னதா இருக்கும்போது நான் அந்த அளவு நான் அடிக்க மாட்டேன், மிரட்டுவேன், நான் அடிக்க மாட்டேன். ஒரு தடவை அடிச்சுட்டேன் நல்லா, அவளுக்கு கண்ணீர், எனக்கும் கண்ணீர் வந்துருச்சு. அவரை கேட்கிறேன், மகளே கஷ்டமா இருக்கா அப்பா அடிச்சிட்ட உன்னே அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா என் நல்லதுக்காக தான் நீங்க என்ன செஞ்சீங்க, அடிச்சீங்க. அந்த சின்ன வயசுல அதை புரிஞ்சு என் நல்லதுக்காகப்பா நீங்க அடிச்சீங்கமே எனக்கு மனசுல என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்ல கோவப்பட்டு உங்களை பேச மாட்டேப்பா அடிச்சிட்டீங்கப்பா எப்படி இருக்கும்? எனக்கு நான் நல்லதுக்காக தான் செய்யறேன். அதேதானே ஆண்டவரும் என் மேல அன்பு வைத்து கரிசனை வச்சு என்னுடைய முடிவு பரலோகமா இருக்கணும், என் வாழ்க்கை சீர்கட்டு போக கூடாதுன்னு அன்பு காட்டி ஒரு காரியத்தை ஆண்டர் செய்யும் போது நான் கோவப்படுவேன், நானா அவர் விரோதமா கேட்பேன், நான் கேள்வி கேட்பேன், எவ்வளவு மனசு கஷ்டமா. அதுக்கு பதிலா இசுப்பா எனக்கு வலிக்குதுதான், எனக்கு துக்கமா தான் இருக்குதான், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க எனக்கு என்ன செய்ய மாட்டீங்க, தீமை செய்ய மாட்டீங்கப்பா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சொல்வோம்னா அது எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அதனாலதாங்க ஸ்தோத்திரத்துக்கு பைபிள் சொல்லும்போது வெறும் ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லாம என்னன்னு சொல்லி சொல்றாரு, ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறார். பலிங்கிறது வெட்டப்படுவது, வெட்டும் போது ரத்தம் சிந்தும், வெட்டும் போது கூக்குரல் உண்டாகும். வெட்டப்பட்டாலும் ரத்தம் சிந்தினாலும் கூக்குரல் உண்டாலும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவங்க தான் யாரு? கர்த்தருக்குள் வளர்ந்தவர்கள். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? அன்றைய பிள்ளைங்களா ஆண்டவரே நாங்க அப்படி வாழ எங்களுக்கு உதவி. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகத்துலங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இது சாதாரண மக்களை பார்த்து சொல்லப்படல. இவர்கள் யாரு? பைபிள் சொல்லுது, இவர்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இந்த உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். சும்மா ஏனோ தானோன்ற கிறிஸ்தவர்கள் அல்ல இவர்கள். வசனத்தை பிடிச்சு வாழ்றவங்க, அந்த வசனம் ஜீவன் உள்ளதுன்னு சொல்லி நம்பினவங்க. இந்த உலகத்துல எங்கேயோ மூளையில யாருக்கும் தெரியாம இருக்கிறவங்க சுடர்களை போல பிரகாசிக்கிறாங்க. ஆனா அவர்களை பார்த்து ஆலோசனை சொல்லப்படுகிறது, இந்த பூமியில நீங்க குற்றமற்றவர்களா வாழணும்னா, கபடற்றவர்களா வாழணும்னா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா வாழணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்ப நான் கர்த்தருடைய பிள்ளை தான், வசனம் அறிஞ்சிருக்கிறேன், கர்த்தருக்காக வாழ்ற, ஊழியம் செய்யற, எல்லாம் செய்யறேன். ஆனா ஆண்டுடைய பார்வையில யார் குற்றமற்றவன்? ஆண்டுடைய பார்வையில் யார் கபடற்றவன்? ஆண்டுடைய பார்வையில் யார் தேவனுடைய பிள்ளை? எல்லாவற்றுக்காக
முறுமுறுக்க கூடாது, தர்க்கிக்க கூடாது. நன்றி ஆண்டவரே, ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறவனா இருக்கிறோம். என்ன நம்பி கொடுக்குறீங்களா ஆண்டவரே, நான் உண்மையுள்ளவனா இருப்பேன்னு சொல்லி நம்பி இந்த பலவீனத்தை அனுப்புறீங்க. நிறைய தடவைங்க நம்முடைய உண்மையான கிறிஸ்டியன் கேரக்டர் வந்துங்க எல்லாம் நல்லா நடக்கும்போது வெளியே தெரியாதுங்க. வித்தியாசமா நடக்கும்போதுதான் அங்கேயும் அன்பு காட்டுவோன்னு வச்சுக்கோங்க. எப்படி முடியுது இவங்கனால? ஏமாத்துறாங்க, நம்மள தெரிஞ்சே நம்மள ஏமாத்துறாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? அன்பு காட்டுறோம். அது அவங்கள தொட வைக்க எப்படி முடியுது இவங்கனால? அந்த வித்தியாசமான சூழ்நிலையில கிறிஸ்துவின் குணாதிசயத்தை நான் காட்டும் போது, நியாயத்துக்காக போராடாம, சண்டை போடாம, கேள்வி கேட்காம சந்தோஷமா விட்டு கொடுக்கும்போது அங்க கிறிஸ்துவின் வாசனை வீசுது. ஆண்ட ஜனங்க என்ன செய்ய அறிந்து கொள். ஏசப்பா இல்லைன்னா இப்படி நடக்கவே முடியாதுங்க. நாங்க ஒரிசால இருக்கும்போதுங்க, நான் எப்படியாவது கடைகளை தான் சந்திப்பேன். எனக்கு ரொம்ப மொழியும் தெரியாது. அதனால கடைக்கு போவேன். பொருள் வாங்கினா அவங்களோட கொஞ்சம் என்ன செய்யணும், பழக்கமாகும். அதனால கடைகளுக்கு போவேன். ஒரு பர்டிகுலர் கடையில நான் தொடர்ந்து போவேன். வேணும்னே அவங்க கெட்டு போனதை கொடுப்பாங்க, ரேட் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு தடவை ஒரு பல்பு வாங்க போற, அவர் மாட்டி இருக்கிற பல்பு எடுத்து இப்ப டப்பால போட்டு எனக்கு கொடுக்குறாரு. புது பல்புன்னு சொல்லி விற்கிறாரு. அவங்க போய் ஏமாத்துறாங்க. நல்ல திறன நான் ஒண்ணுமே கேள்வி கேட்கல, கேட்ட காசை கொடுத்துட்டு இப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. வீட்டுல போய் ஏங்க கெட்டு போனது வாங்கிட்டு வரீங்க, அந்த குடும்பத்தை நாங்க என்ன செய்யறோம், அந்த அவங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டே இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க மத்தவங்களை போல இல்லையே பிரதர், மத்த எங்க ஜனங்களை போல நீங்க இல்லையே, உங்களுக்குள்ள நான் வித்தியாசத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மெதுவா இயேசுவை பத்தி சொல்ல முடிஞ்சிச்சு. அந்த சபையில ஆராதனைக்கு வந்து அந்த சகோதரன் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வந்து உட்கார ஆரம்பிச்சாங்க. அநியாயத்தை சகித்து கொண்டது அவர்களை தொட வச்சுச்சு. நான் முறுமுறுக்காதது, கேள்வி கேட்காது, தர்க்கிக்காது அவங்களை தொட வச்சுச்சு. அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து உட்கார்றாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளை நம்ம லைஃப்ல ஆண்டவர் யாரோ நம்மளை ஏமாற்ற வைக்கிறாங்களா, யாரோ நம்மள தவறா செய்ய வைக்கிறாங்களா, அந்த ஆத்மா மேல கர்த்தர் கரிசனை கொள்றாரு. கிறிஸ்தவர்கள் யாரு, இயேசு யாருன்னு புரிய வைக்கிறதுக்காக அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்களை கொண்டு போறாரு. அந்த இடத்துல நம்ம இழந்துட்டோம்னா கர்த்தருடைய சுபாவம் இல்லாம போய்விடுகிறது. ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, அந்த 2 வருஷம் தான் சொந்த செலவுல ஜெயில உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னு வாசிக்க. ஆண்டவர் எங்களையும் அப்படி ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தான். 2வது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிப்போம் பாருங்க. அதாவது இந்த பவுல் அப்போஸ்தலனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில கடைசியா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சம்பவத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும் என்று சொல்லி பாடங்களை இதுல நம்ம பார்க்கிறோம். 30வது வசனம், பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டார். 2வது சொல்லப்படுகிறது என்னன்னா, தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டார். 2வது பாடம் என்ன, ஒரு ஆணுடைய பிள்ளை வளர்ச்சி அடைந்தாங்க என்பதற்கு அடையாளம் என்னன்னா, பட்சபாதம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. என்ன நேசிக்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களோட ரொம்ப அன்பு காட்டுறவங்க இருக்க மாட்டாங்க. எனக்கு விரோதமா நடக்கிறாங்க, என்ன அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, யாரா இருந்தாலும் எல்லாரையும் ஒரே விதமா என்ன செய்ய பார்ப்போம். ஏன்னா ஏசப்பா அப்படிதான் என்ன செய்யறாரு, நம்மளை நேசிக்கிறார் இல்லைங்க. எத்தனையோ அவருக்கு விரோதமா போறோம், ஆனாலும் நம்மளை தேடி தேடி என்ன செய்யறாரு, ஆண்டவர் வர்றாரு இல்ல. ஒவ்வொரு எத்தனை நம்ம வாழ்க்கை யோசிச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு துக்கப்படுத்துறோம், வேதனைப்படுத்துறோம். அதனால தூக்கி எரியல ஆண்டவர். தேடி 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 வந்து அவ்வளவோ பெரியவர், என்னை தேடி வர்றதுக்கு நான் யாரு, என்ன ஒரு பொருட்டா நினைக்கிறீர்கள், என்ன போய் நீங்க நினைக்கிறீங்களே என்று சொல்லி ஆண்டவரை நினைச்சு நம்ம நன்றியாய் வாழ அந்த ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன். நானு கர்த்தருக்குள்ள வளர்ந்து வந்தேன் என்பது அடையாளம் என்ன, எல்லாரையும் ஒரே விதமா என்ன செய்யணும், நம்ம நேசிக்கணும். ஜாதி வித்தியாசம் பார்க்க கூடாது, ஸ்டேட்டஸ பார்க்க கூடாது, நன்மை செய்யறாங்க தீமை செய்யறாங்கன்னு பார்க்க கூடாது. ஆணுடைய பார்வையில் அவங்கள நான் என்ன செய்யணும், பார்க்கிறவங்களா இருக்கணும். பட்சபாதம் பார்க்க. 2 வசனம் வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். அவருக்கு இருந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, வெறும் எங்க ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நான் கிரேக்கருக்கும் நான் யாரு அப்படின்னா புறஜாதியார் அந்நியர்களுக்கு அவர்களுக்கும் நான் கடனாளின்னு சொல்லி சொன்னார். ஒரு பெரிய ஞானி, உலகத்திலேயே 5வது ஞானியா இன்றைக்கு வரைக்கும். அவ்வளவு பெரிய பிலாசபர், அவ்வளவு பெரிய தத்துவ ஞானி இந்த பவுல் அப்போஸ்தலன். அதனால நான் ஞானிகளுக்கு தான் நான் சுவிசேஷம் சொல்லன்னு சொல்லல, மூடர்களுக்கும் நான் என்னவா இருக்கிறேன், கடனாளியா இருக்கிறேன். எல்லாரையும் ஒரே விதமா என்ன செஞ்சார், அவர் நேசிச்சாரு, எல்லாரையும் ஒரே விதமா பார்த்தாரு. அவர் அந்த அந்த வித்தியாசப்படுத்தி பார்க்கிற பார்வை அவருக்கு இருக்கவே இல்லை. எத்தனையோ பேரு ஆண்டுடைய பிள்ளைங்க கூட பாதிக்கப்படுகிற இடம் இது. அவங்கள ஒரு விதமா நடத்துறாங்க, என்ன ஒரு விதமா நடத்துறாங்க. காசு கொடுக்கறவங்கள ஊழியர்களை குறித்து ரொம்ப தவறா இதை சொல்லுவாங்க.
காசு உள்ளவங்களும் ஒரு விதமா மதிக்கிறாங்க, காசு இல்லாதவங்களும் ஒரு விதமா மதிக்கிறாங்க, கொடுக்கறவங்களும் ஒரு விதமா, கொடுக்காதவங்களும் ஒரு விதமா. யாக்கோபுலே சொல்லுவார், நல்ல அழகான வஸ்திரம் தரிச்சவங்களை பார்த்து மேல போய் உட்காருன்னு சொல்லி சொல்லுகிறீங்க, கிழிஞ்ச வஸ்திரம் போட்டுறவங்களை போட்டு கீழே உட்காருன்னு சொல்லி சொல்றீங்களே, நீங்க பட்சபாதம் பண்றீங்களே ஆண்டவர் வேதனையா சொல்வார். அப்ப நான் ஆண்டுடைய பிள்ளையா இருப்பது உண்மையானா வளர்ச்சியின் அடையாளம் என்ன? எல்லாரையும் ஒரே விதமா நான் என்ன செய்யணும், நான் பார்க்கணும். என்ன கண்களோடு அவங்க ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாக்கு இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார், மரிச்சார். நான் வெளியே பார்த்து அவங்க பணக்காரங்க, அவங்க கொடுமையானவங்க, அவங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க, அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க நான் பார்க்க கூடாது. அவங்களும் ஆத்மா தான், அவங்களுக்கும் இயேசு தேவை. அவங்க முடிவும் கர்த்தர் இல்லைன்னா நரகம் தான் போக போறாங்க, என் பக்கமும் கூட்டிட்டு வந்து இருக்கிறாங்க, அவங்க மேல எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த எண்ணத்தோடு நான் அவங்கள பார்க்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். எல்லாரையும் கிறிஸ்து பார்க்கிற பார்வை கொண்டு நான் என்ன செய்யணுமா, பார்க்கணுமா. ஒண்ணு கிறிஸ்துவோடு இருக்காங்க, கிறிஸ்து இல்லாம இருக்கிறாங்க, அந்த பார்வையோடு தான் அவங்களை பார்க்கணும். அந்த எண்ணத்தோடு அவங்களை நேசிக்கணும், அவங்களோட பழகணும், அவங்களோட உறவு கொள்ளணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு சுபாவம், அங்கேயே ஜெயில் கைதியா நிக்கிறார். இவளை சிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, இவரை குற்றப்படுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வராங்க, ஒண்ணுமே யோசிக்கல, எல்லாரையும் சந்தோஷமா என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லுங்க. பாலிகார்ப்புன்னு சொல்லி முதல் நூற்றாண்டுல இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன், யோவான் அப்போஸ்தலனுக்கு அப்புறம் அந்த சபையை நடத்தினவர் அவர் என்று சொல்லி அவரை பத்தி சரித்திரம் சொல்லுது. பாலிகார்ப்புங்கிற ஒரு தேவ மனுஷன், 90 வயசு பக்கம் ஆயிடுச்சு. அவரை இறுதியா அவரை கொண்டு போய் அவர் ரத்த சாட்சியா மறிக்க போறார். அப்ப அவரை பிடிக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்காங்க, ராணுவ வீரர்களை அனுப்பியிருக்கிறான். செய்தி வருகிறது, முதலே வந்துருச்சு, தப்பிச்சுக்கோன்னு சொல்லி, என்ன போலக்கு நான் தப்பிப்பேனா, நான் தப்பிக்க மாட்டேன்னு சொல்லி தைரியமா அங்கே நிக்கிறார். இவரை பிடிக்கிறதுக்காக வீரர்கள் வருகிறாங்க. சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இவரை பிடிச்சு சங்கிலியில மாட்டி இழுத்துட்டு போக வருகிறாங்க. அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சு அப்புறம் தான் அவர் என்ன செய்தார், அவங்களோட கூட போனாராம். தன்னை ஜெயில போடுறதுக்காக தப்பு செய்யாத ஒருத்தரை கொண்டு போய் சங்கிலியில போட்டு தரன்னு இழுத்துட்டு போக வந்திருக்கிறாங்க. அந்த வீரர்களை கட்டாயப்படுத்தி வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டே ஆகணும்னு சாப்பிட வச்சு அனுப்புனாங்களாம். இவங்க போய் ஜெயில அங்க போய் சேருக்குள்ளாக அந்த ராணுவ வீரர்கள் இயேசுவ ரட்சகரா என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அன்பு, என்னை பிடிக்க வந்தாங்க, எனக்கு என்ன ஜெயில போட வந்திருக்கிறாங்க, அவங்க மேல என்ன செய்யல, கோவப்படல, அவங்களையும் நேசிச்சாரு, அவங்களையும் ஆத்மாவை பார்க்க, அவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, நீங்க சாப்பிடாம வந்திருப்பீங்க, சாப்பிடுங்க, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க அந்த பிள்ளைகளுக்கு தொடப்பட்டாங்க, கிறிஸ்துவ தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நேசிக்கிறவங்க, நமக்கு உதவி செய்யறவங்களை நம்ம பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கும், நமக்கு விரோதமா நடக்கிறாங்க, நம்ம குற்றப்படுத்துறாங்க, பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். இப்ப வியாபாரத்திலேயே ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட பழகவே நம்மளால முடியும். வேணும்னே ஏமாத்துறாங்க இவங்க, அவங்கள நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இவங்க, தெரிஞ்சா நம்ம என்ன செய்யணும், அவங்கள பழகவே இஷ்டப்பட மாட்டோம். ஆத்துமாவா பார்ப்போம், ஆண்டவர் சும்மா கொண்டு வரலையே, சும்மா நம்மளோட பழக்கி வைக்கலையே, அவங்க முடிவு பரலோகமா இருக்கணுமே, அந்த பாரம் நான் வளர 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 அந்த பாரம் வரும்போது யாரையும் வித்தியாசம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பேன். பவுல் அப்போஸ்தலன் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் மறுபடியும் வருவோம். கடைசி வசனம் பாருங்க. பவுலுடைய இறுதி நாட்கள் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன, இதை பார்த்துட்டு வர்றோம். அப்போஸ்தலர் 28 கடைசி வசனம் வாசிப்போம். மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டு இருந்தார். மூன்றாவது இதுல பார்க்கிறது என்னன்னா, அவருடைய அந்த 2 வருஷ காலம் அவர் என்ன உபதேசித்தார், என்ன பிரசங்கித்தார், என்ன பேசினார்னா, முதல் காரியம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் என்ன செய்தாரோ பிரசங்கித்தார். அவருடைய பேச்சே முழுக்க முழுக்க எதுவா இருந்துச்சு, பரலோகத்தை குறித்து தான் இருந்துச்சு. வேற குறித்து அவர் என்ன செய்யல, பேசவே இல்லை. இப்ப நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ள வளர்ந்ததற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, என் ஏக்க பாரம் எல்லாம் எதுவா இருக்கும், பரலோகமா தான் என்ன செய்ய இருக்கும். அதுக்கு இதை என்ன தடை பண்ணுமா, ஒரு காரியத்தில் ஈடுபட போறோம், செலவு பண்ண போறோம், யாரும் பேச போறோம், ஏதோ செய்ய போறோம், இது செய்வதனால பரலோகத்துல நான் இழந்துருவேனா என்று அந்த ஏக்கம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். நான் என்ன செஞ்சாலும் ராஜ்யத்தை கண்ண முன்னால வச்சு நான் என்ன செய்யணும், நான் ஓடணும். சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பேசும்போதுங்க, இப்ப அவனுடைய வருகை வந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது, அந்த கேள்வியை என்ன செய்யணும், நான் கேட்டுக்கணும். தப்பு செய்ய போறோம்,
நாளைக்கு சரிப்படுத்திக்கலாம் நினைக்கிறோம். ஆனா அப்ப ஏசப்பா வந்துச்சா நம்ம நிலைமை என்ன ஆகுது? ஏதோ தவறான காரியத்தை செல்ல பாக்குறோம், அல்லது ஏதோ ஒரு கேட்கிறோம், ஏதோ ஒரு பேச போறோம், ஏதோ நடக்க போறோம். அப்ப ஆண்டுடைய வருகை வந்துச்சு, நம்ம நிலைமை என்ன? அப்ப எப்பவுமே தேவனுடைய ராஜ்யத்தை முன்னால வச்சு நான் என்ன செய்யணுமா? ஓடணுமா? இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ங்க, அது ஒரு தனி ஸ்டடி தான். தேவனுடைய ராஜ்யங்கிற வார்த்தை 7 முறை பிகினிங்ல இருந்து இது வரைக்கும் அப்படியே வந்துட்டே வருங்க. அழகான ஒரு ஸ்டடி அது. சரி, நான் வசனம் மட்டும் சொல்றேன், நம்ம அதை மட்டும் வாசிச்சிருவோமாங்க. அப்புறம் நீங்க வேணா டைம் இருக்கும்போது அதை மட்டும் தனியா வச்சு தியானிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனம். 7 வசனங்கள். இப்ப நம்ம வாசிக்கிறது கடைசி வசனம். அப்போஸ் 28ல 31 கடைசி இடம் தேவனுடைய ராஜ்யங்கிற வார்த்தை வருவது. அப்போஸ்தலர் 1:3 வசனம். கொஞ்சம் வசனங்கள் மட்டும் பார்த்துட்டு வருவோம், நம்ம விளக்கம் பார்க்க வேண்டாம், வசனம் மட்டும் படிச்சுட்டு வருவோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போமாங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோட இருக்கிறவராக காண்பித்தார். யார் அது? ஏசா. ஆண்டவர் 40 நாட்கள் பூமியில இருந்தார், அப்படிதானே வாசிக்கிறோம். உயிரோட எழுந்தாரு, 40 நாள் காட்சி கொடுத்தாரு, 40 நாள் பரமேறி போனார். அந்த 40 நாள் என்ன பண்ணாருன்னு இந்த சுருக்கம் சொல்றாரு. அந்த 40 நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தான் என்ன செய்தாரு? பேசினாரு. அந்த ராஜ்யத்துக்கு வரணுமே, இந்த பரலோகத்து என் ஜனம் வரணுமே, அதுக்காக தானே சிலுவைக்கு போனாரு. அவர் 40 நாள் அவருடைய டாபிக் எல்லாம் தேவனுடைய ராஜ்யமா இருந்துச்சு என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த இடம் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இது சமாரியா பட்டணத்துல ஆண்டுடைய ஊழியம் போகுதுங்க. பிலிப்புங்கிற ஒரு மூலமா அந்த பட்டணத்துக்குள்ள சுவிசேஷம் போகுது. அங்க இருக்கிற ஜனங்க கர்த்தரை விசுவாசிச்சு ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டாங்க. எதை குறித்து பிரசங்கித்தாங்க? சுகத்தை குறித்து பேசினாங்களா? அற்புதத்தை குறித்து பேசினாங்க? இல்ல, எதை குறித்து பேசினாங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினாங்க. ஜனங்க விசுவாசிச்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டாங்கன்னு பாக்குறோம். அடுத்தது 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3வது இடம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 3வது இடம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 14:22 வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வசனத்தின் மேன்மை என்னன்னாங்க, சபை ஆரம்பிச்சுட்டாங்க, வேற இடங்களுக்கு போய் இருக்கிறாங்க, மறுபடியும் அந்த சபைக்கு விசிட் பண்ணுகிறாங்க. அந்த சபைக்கு விசிட் பண்ண போது கூட அவங்க என்ன பிரசங்கிச்சாங்கன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம். அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆண்டவர் நியமித்த வழி சிலுவையின் வழிதான். அநேக உபத்திரவங்கள் வழியாக நீங்க எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால உபத்திரவத்தை பார்த்து தோன்று போயிடாதீங்க, இழப்பை பார்த்து துக்கப்பட்டுறாதீங்க, அவமானத்தை பார்த்து வேதனைப்பட்டுறாதீங்க, வேண்டாம் சொல்லிடாதீங்க. அது கர்த்தர் நியமித்த வழி. பாடுகள் வழியா தான் நீங்க எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும் சொல்லி அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது இடம் 19வது அதிகாரம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8வது. நான் ஏதை வாசிக்கிறேன்னாங்க, அன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய பாரம் எல்லாம் என்னவா இருந்துச்சுன்னா பரலோகமா தான் இருந்துச்சு. அதை குறித்து தான் பிரசங்கிச்சாங்க. அதுதான் அவங்க ஏக்கமா இருந்துச்சு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசுங்கிற ஒரு பட்டணத்துல ஆண்டுடைய ஊழியம் நடக்கப்படுது. அப்ப என்ன பேசினாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 19:8வது வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தார். எபேசு சபை, நம்ம அதை வாசிக்கும் போது சபையை குறித்து அழகா வெளிப்பாடுகள் எபேசு நிருபத்துல பார்க்க முடியும். நம்ம நிருபங்களின் ராணி என்று சொல்லி அதை அழைப்பாங்க. அவ்வளோ உயர்ந்த ஒரு புஸ்தகம் எபேசு நிருபம். அப்போ அந்த சபை உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். அந்த சபையில இங்க 3 மாசம் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல 2 வருஷம் இருக்கிறார். அந்த சபையில அவ்வளவு பெரிய மாற்றம். அந்த பகுதியும் எபேசு பட்டணமும் எபேசு இருக்கிற ஏசியா மைனர் முழுதும்
எல்லாரும் சுவிசேஷம் கேட்டாங்களாம். அப்ப என்ன பேசினாங்கன்னு சொல்லி வாசிக்கும் போது இங்க வாசிக்கிறோம், 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை குறித்து சம்பாஷணை பண்ணினார். சம்பாஷணைன்னு என்ன அர்த்தங்க? பிரசங்கிக்கிறது வேற, சம்பாஷணைன்னா பேசிக்கிறதுங்க. கேஷுவல் டாக் கூட. இப்போ பிரதர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நம்ம கேட்கற மாதிரி அவங்க எதை குறித்து பேசினாங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. என்ன ஒரு அவங்கள அது அப்படியே ஆட்கொண்டு இருந்துச்சுங்க. என்ன பேசினாலும் என்னதான் பேசினாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேச. சும்மா டீ குடிச்சிட்டு இருக்கும் போது கூட, சும்மா குடும்பமா பேசி கொண்டிருக்கும் போது கூட என்ன சம்பாஷணை பண்ணினாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்க பேசினாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்ததுங்க 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இவங்களை விட்டுட்டு போறாரு, கடைசியா அவங்களை சந்திக்கிறாரு, அவங்களை ஞாபகப்படுத்துறாரு. நான் உங்களோடு இருந்த போது எதை குறித்து தான் பேசினேன்? பரலோகத்தை குறித்து தான் பேசினேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அங்க போக போறேன், இனி நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, அங்க வந்தா நீங்க என்ன செய்யலாம், என்ன பார்க்கலாம்னு சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துறாரு, தைரியப்படுத்துகிறாருன்னு வாசிக்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23வது வசனம். 6வது இடம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆக்ட்ஸ் 28:23. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமாபுரியில் அவர் இருக்கிறாரு, யூத தலைவர்கள் எல்லாம் அழைக்கிறாரு, அவர்களோடு இந்த சுவிசேஷத்தை பேசுகிறார். அப்ப என்ன பேசுறாரு பாருங்க, அப்போஸ்தலர் 28:23 வாசிப்போம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கி இருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார். யூத தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. பவுல் இதுவரைக்கும் ரோமாபுரிக்கு போகவே இல்லை. இப்பதான் கடைசியா மரிக்கிறதுக்கு முன்னால கடைசி நாட்கள் அங்க போறார். அங்க என்ன பேசினார்? அவங்களோட என்ன பேசினாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விஸ்தரித்து பேசினான், சாட்சி கொடுத்து பேசினான் வாசிக்கிறோம். கடைசியா நம்ம அப்ப வாசிச்ச வசனம் அப்போஸ்தலர் 28:31 மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு வரும்போது என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் என்ன? முதல் காரியம் பார்த்தா என்னன்னு சொல்லி பார்த்தோம், அநியாயத்துக்காக என்ன செய்யக்கூடாது, நம்ம போராடக்கூடாது இல்லைங்க. என்னானாலும் சரி சந்தோஷத்தை ஏற்றுக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைங்க எனக்கு விரோதமா நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவங்க, நன்றி சொல்லுகிறவங்க சந்தோஷமா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். முறுமுறுக்க கூடாது, தர்க்கிக்க கூடாது. முதல் காரியம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். அந்த பாரபட்சமே எனக்கு வரக்கூடாது. ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்ளல, நல்லவங்க, கெட்டவங்க, எனக்கு எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். அந்த ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அடையாளம் அது. ஆரம்பத்துல நமக்கு அப்படி இருக்கலாம், நம்ம புரிஞ்சு கொள்றாங்க, அவங்க என்ன புரிந்து கொள்றாங்க, என்ன நல்லா அவங்க பேசுறாங்க என்ன நம்ம நினைப்போம். ஆனா வளர்ந்து வர வர அடையாளம் என்ன? எல்லாரையும் கிறிஸ்து பார்க்கிற பார்வையில நம்ம ஆண்டவர் அப்படிதான் செஞ்சார். நான் நல்ல கீழ்ப்படியும் போது நேசிச்சார், கீழ்ப்படியும் போது நேசிக்கல, இல்லவே இல்லையே. அவர் இறுதி பரிந்து மரணம் பரிந்து அன்பு கூர்ந்தார்னு வசனம் சொல்லி சொல்லுது. அப்படி நம்ம மாறணும்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது அவங்க பேச்சு என்னவா இருந்துச்சு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. ஆண்டவர் எங்களையும் அப்படி மாற்றிட்டேன். அதனால ஆட்கொள்ளப்பட்டவங்களா இருந்தாங்க. என்ன செஞ்சாலும் ராஜ்யத்தை அடையணுமே, இவங்க பரலோகம் வரணுமே, அந்த பரலோகத்துக்காக எதையும் இழப்பதற்கு அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. எங்களையும் அப்படி செய்யுங்க ஏசப்பா. நான்காவதாக அந்த மறுபடியும் ஒரு அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். அவங்க என்ன பேசினாங்க பவுலுடைய வாழ்க்கையில. 31 வாசிப்போம் பாருங்க. 28:30 அப்ப வாசிச்ச வசனம் தான் அதோட அந்த கடைசி வசனம். மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டு இருந்தார். நாலாவது காரியமா அவர் என்ன பேசினாரு? அந்த 2 வருஷம் கடைசி நாட்கள் இயேசுவை குறித்து மட்டும்தான் என்ன செய்தாராம்? பேசினார். பரலோகத்தை குறித்து பேசினாரு. இயேசுவுக்கு அடுத்தவைகளை குறித்து மட்டும்தான் என்ன செய்தாரு? போதிச்சார். இயேசுவை விட்டு வேற இடத்துக்கு அவர் போகவே இல்லை, வேற கதைக்கு போகவே இல்லை, வேற சம்பவத்துக்கு போகவே இல்லை. முழுக்க 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 ஒரு டாபிக் எல்லாம் என்னவா இருந்துச்சு? இயேசுவை மையமா வைத்தே காரியம் இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். இயேசுவுக்கு அடுத்தவைகளை குறித்து தான் பேசினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எத்தனை தடவை டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ பிரசங்கிக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னாங்க, ஒரு காரியத்தை விளக்குறதுக்காக ஒரு சம்பவத்தை சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இங்க கவனிச்சு பார்த்தா முடிச்சும் போது என்ன என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி பல நேரம் சம்பவம் தான் என்ன செய்யும் ஞாபகம். போன கதை சொன்னாங்க, அந்த கதை சொல்ல, இந்த கதை தான் ஞாபகமா இருக்கும்.
ஆனா பவுல் அப்போஸ்தலனை குறித்து வாசிக்கிறோம், அவர் வேற பக்கம் போகவே இல்லையா, இயேசுவை குறித்து மட்டும்தான் பேசினாராம். அதுக்கு அடையாளமா 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல ஒரு 2 வசனம் வாசிப்போம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22, 23. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22, 23 வாசிப்போம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் கேட்கிறாங்களாம், அடையாளம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் பவுல் மூலமா நடக்குது. அடுத்தது பெரிய ஞானி, அவர் நல்ல ஞானம் உள்ளவர். அப்போ பெரிய சோதனை அவருக்கு. ஆனா ரெண்டுமே அவர் செய்யலையா, இயேசுவை குறித்து மட்டும்தான் என்ன செய்தார், பிரசங்கித்தார். அடுத்த அதிகாரம் பாருங்க, 2 அதிகாரத்துல 2 வசனம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து இருந்தேன். நல்ல ஞானி, அதனால ஏதோ ஞானத்தை நான் உள்ள கொடுத்துடக்கூடாது, ஏதோ ஒரு பழக்கத்தை உள்ள கொடுத்துடக்கூடாது, நான் இயேசுவை தான் உங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அப்படியே பாரம் எல்லாம் நிருபத்துல கூட வாசிப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்துக்கு உங்களை மயக்கினவன் யார்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாக உங்க முன்னால நிறுத்தப்பட்டிருந்தார். அப்ப அன்னைக்கு அவங்களுடைய டாபிக் எல்லாம் இயேசுவ மையமா தான் இருந்துச்சு. இயேசுவை குறித்து தான் பிரசங்கிச்சாங்க, தங்களை குறித்து பேசல. தங்களை குறித்து ஏதாவது பேச வரும்போது அதை அருவருத்தாங்க, தங்களை மேன்மையா செய்யும் போது துக்கப்பட்டாங்க. ஐயோ, நாங்களும் பாடுள்ள மனுஷர், எங்களை பின்பற்றாதீங்க, எங்களுக்கு மாலப்படாதீங்க, நீங்க அவரை பின்பற்றுங்க, அவரை பின்பற்றுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி எங்களுக்கும் அப்போ அந்த வளர்ச்சியின் அடையாளம் என்ன, நம்மை குறித்து பேசப்படுவது நமக்கு அருவருப்பா இருக்கும். ஜனங்க நம்மளை புகழணும், நம்ம பேரை சொல்லணும், அந்த எண்ணம் நமக்கு இருக்கவே இருக்காது. நான் கர்த்தரை குறித்து தான் பேசுவேன், அவரை முன்வைத்து பேசுவேன், கர்த்தரை மையமாய்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். கடைசியா அந்த 28 அதிகாரம் கடைசி வசனம் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 28 கடைசி வசனத்துல இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் கிரேக்க பைபிள்லங்க முடிகிற கடைசி வார்த்தை தடையில்லாமல் அப்படின்னு சொல்லி முடியுங்க. தமிழ் பைபிள் அது ஆரம்பத்துல போட்டுட்டாங்க. 31 வாசிப்போம் பாருங்க. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டு இருந்தார். கடைசியா நம்ம பார்த்து முடிப்பது, எதுவுமே ராஜ்யத்தை குறித்து பேசவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசவும் இவரை தடை பண்ண அவர் என்ன செய்யல, விடவே. பலவீனம் இருக்கு, கையில கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார், அதுவும் சங்கிலி போடப்பட்டு வெயிட்டான சங்கிலி மாட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் அவரை பாதிக்க விடவே இல்லை. அவருடைய ஏக்கம், பாரம், வாஞ்ச, சம்பாஷணை, பிரசங்கம், உபதேசம் எல்லாம் யாரை குறித்து இருந்துச்சு, இயேசுவை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. எதுவுமே அவரை தடை பண்ண என்ன செய்யல, விடவே இல்லை. அது அவரை பயமுறுத்தவும் இல்லை. தைரியமாய் கர்த்தரை குறித்து மட்டும்தான் பேசினாங்க. பயப்படல, வெக்கப்படல, கவலைப்படல, தன்னை பிடித்து யோசிக்கவே இல்லை. அவருடைய ஏக்கம், பாரம் எல்லாம் அது வருச்சு, எதுவுமே தடை பண்ண விடவே. இன்னைக்கு நம்ம கூடங்க இறுதி நாட்களில வர வர கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிற காரியங்கள் நிறைய எழுமும். நமக்கு வேலை, தேவைகள், குடும்பம், பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனா ஆண்டுடைய பிள்ளை, நான் இதெல்லாம் தடை செய்ய நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ரோமர் 8 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிற, அதை மட்டும் வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். ரோமர் 8 அதிகாரத்துல 35 நம்ம வாசிப்போங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். ஒரு உறுதி எடுத்துக்கொண்டான், எதுவுமே என்ன செய்யாது, தடை செய்யாது. நீங்க நம்ம யோசிக்கணும், கர்த்தருக்குள்ள வளர 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 கண்டிப்பா நம்மளை தடை செய்கிற காரியங்கள் பிசாசு முன்ன போட்டுட்டே தான் தீர்மானம் எடுப்பாண்டவரை, எதுவுமே உண்மை விட்டு பிரிக்க கூடாது. எனக்கு நீங்க தான் சாமி முக்கியம், எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அம்மா சொல்லட்டும், அப்பா சொல்லட்டும், கணவன் சொல்லட்டும், மனைவி சொல்லட்டும், எனக்கு நீங்க தான் ஆண்டவரே முக்கியம் சொல்லி எதுவுமே தடை செய்ய விடாம தொடர்ந்து தைரியமா கர்த்தருக்காக ஓடுவோம், ஆண்டுக்காக நிற்போம். கர்த்தர் நம்ம கிருபை கொடுப்போம். நம்ம ஜெபிப்போம், ஆண்டுகிட்ட அர்ப்பணிப்போம்.
தடைகள் வந்த போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல சபையை கூட்டி இவர்களெல்லாம் சேர்ந்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சாங்களாம். 2ஆம் சங்கீதத்தை கோட் பண்ணி ஜெபிச்சாங்களாம். ஆனா அவங்க வைத்த ஜெப குறிப்பு என்னன்னா, அப்பா இந்த மிரட்டல்கள், இந்த பயமுறுத்தல்கள் எல்லாம் எங்களை தடை செய்யக்கூடாதுப்பா, நாங்க தைரியமா உண்மை குறித்து பேசணும். அதுக்காக தான் ஜெபிச்சாங்களாம். அந்த வசனம் முடியுது, அவங்க ஜெபிச்சு முடிக்கிறாங்க, அந்த இடமெல்லாம் அசைந்ததான் அதுக்கப்புறம் தைரியமாய் ஆண்டவரை குறித்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு வாசிக்கிறோம். எதுவுமே அவங்களை தடை பண்ண விடவே இல்லை. நீங்க யோசிச்சு பார்ப்போம், ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம அவருக்குள்ள வளர்ந்து வர்றோம்னு சொல்லிக்கிறோம், எவ்வளோ அவரை ருசி பார்த்துட்டோம், எவ்வளவு நமக்காக ஆண்டு செஞ்சுட்டார். பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள அவருடைய முதிர்ச்சியான நாட்களில அவருடைய ஆவிக்குரிய லைஃபை நமக்கு முன்னால் ஆண்டு படம் பிடித்து காட்டுகிறார். ஆண்டவரை நேசிச்ச ஒரு மனுஷன், ஆண்டவருக்காக எதையுமே செய்ய ஆயத்தமான ஒரு மனுஷன். ஒரு இடத்துக்கு போறாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்லப்படுகிறது, இவரை அந்த இடத்துக்கு போனா இவரை கட்ட போறாங்க, இவரை பிடிக்க போறாங்க, என்னெல்லாம் சொல்ல போறாங்க. அப்ப அவர் சொல்லுகிறாரு, ஏன் அழுது என்னை வேதனைப்படுத்துகிறீங்க? என் ஆண்டவருக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் இந்த பவுல். இந்த பவுல் அப்போஸ்தலன் இன்னைக்கு நமக்கு முன்னால ஆண்டவர் நிறுத்தி நியாயத்துக்காக போராடாத ஒரு பவுல, சந்தோஷமா அதை செலவு பண்ண தன்னை விட்டு கொடுத்த ஒரு பவுல நமக்கு முன்னால் ஆண்டு நிறுத்துகிறார். ஆண்டவருக்காக செலவு பண்ணுவதை, செலவு பண்ணப்படுவதை சந்தோஷமா எடுத்துக்கொண்டார். போராடவில்லை, முறுமுறுக்கவில்லை, தர்க்கிக்கவில்லை. நம்ம ஒருவேளை இன்னைக்கு காலையில ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டோம், உள்ளத்துக்குள்ள எங்கேயோ ஏன் ஆண்டவரே இப்படி என் குடும்பத்துல மட்டும் நடக்குது, ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது கேள்வி கேட்டுட்டு இருக்கோமா? ஏசப்பா நமக்கு முன்னால பவுல் அப்போஸ்தலன் நிறுத்தி, என் மகன் கேள்வி கேட்கவே இல்லை, என் மகன் போராடவே இல்லை, என் மகன் தர்க்கிக்கவே இல்லை, என் கூட ஒரு நாள் இதை மாத்துங்கன்னு சொல்லவே இல்லை. அப்ப ஏற்பட்ட பவுல்கள் எழும்ப மாட்டார்களா? ஆண்டு நம்மை தேடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அநியாயத்தை சகிக்கிறவங்களா, நியாயத்துக்காக போராடாதவங்களா, கர்த்தர் அனுமதி கொடுக்கிற எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவர்களா, எல்லாரையும் ஒரே விதமா பார்க்கிற கண்களோடு கூட ஆத்துமாவா பார்த்து ஓடுகிற ஜனங்களா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசுவை குறித்து மட்டும் எப்பொழுதுமே பேசுகிறவர்களா, எதுவுமே தடை செய்யாது என்கிற வைராக்கியத்தோடு உமக்காக ஓடுகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த கால வேளையில நன்றி செலுத்துகிறோம். எங்க முன்னால வைக்கப்பட்ட இந்த சவால்களுக்காக நன்றி அப்பா. முதிர்ச்சி அடைந்த ஒரு பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை, அவருடைய இறுதி நாட்களை எங்க முன்னால நிறுத்தி, ஆண்டவரே உம்முடைய மகனுடைய ஒப்பற்ற வாழ்க்கை எங்க முன்னால சாட்சியா நிறுத்தி, அவர் அப்படி வாழ வைத்தது உம்முடைய கிருபை தான் ஏசப்பா. அவரே சொல்லுகிறாரு, நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி என்ன வாழ வைக்கிறதுன்னு சொன்னாரு. அதே கிருபை தானே எங்களுக்கும் கொடுக்குறீங்க. அது வசனம் சொல்லுது, அனுதினமும் கொடுக்குறீங்க, காலைதோறும் புதிய கிருபையை கொடுக்குறீங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அந்த அளவு எங்க மேல கிருபையை முடிசூட்டுகிறீங்க ஆண்டவரே. உடைய கிருபை பெற்று பவுல் அப்போஸ்தலன் அப்படி வாழ முடியுமாண்ணா? நாங்களும் வாழ இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. உள்ளத்துல தீர்மானம் எடுக்கிறோம். தானியேல் உள்ளத்துல தீர்மானம் எடுத்தான்னு சொல்லி ஆரம்பத்துல எங்களோட கூட பேசுனீங்களே, இன்னைக்கு காலையில தீர்மானம் எடுக்கிறோம். நியாயத்துக்காக போராடாத ஒரு வாழ்க்கை, தர்க்கிக்காத ஒரு வாழ்க்கை, முறுமுறுக்காத வாழ்க்கை, எல்லாத்துக்காக நன்றி சொல்லுகிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களால முடியாதுதான் சுவாமி, சுயபலத்தினால முடியாதுதான். சோர்ந்து போயிருவோம், கோவப்பட்டுருவோம், துக்கப்பட்டுருவோம், அவங்கள அவாய்ட் பண்ணுவோம். இல்ல ஆண்டவரே, போராடாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, சந்தோஷமா விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. எல்லாத்துக்கும் பின்னால உங்களை பார்க்கிற கண்களை எங்களுக்கு தாங்க. அவமானத்துக்கு பின்னால, அன்றே அந்த இழப்புக்கு பின்னால, அந்த தாமதத்துக்கு பின்னால என் ஆண்டவரை பார்க்கிற கண்களை எங்களுக்கு தந்து ஸ்தோத்திரம் பண்ண வைங்க ஏசப்பா. வித்தியாசம் பார்க்காத ஒரு வாழ்க்கையை தாங்க. எல்லாரையும் நேசிக்க கிருபை செய்யுங்க. ஏராளமான மக்கள் அணுகுன்னு எங்க பக்கமா கொண்டு வர்றீங்க. அந்த ஆத்மா மேல கரிசனை கொண்டுதான் எங்க கூட கொண்டு வருவீங்க. ஆத்மாவா எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நிறைய தடவை பூமிக்குரிய ராஜ்யம் தான் என்னுடைய கவலை பாரமா மாறி விடுகிறதப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே யோசிக்கிறவர்களா, சம்பாஷணை பண்ணுகிறவர்களா, பேசுகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறோம். இயேசுவை தவிர வேற எதுவுமே எங்க ஆசையா விருப்பமா இருக்க விடாதீங்கப்பா. இயேசுவே, இப்ப கூட நாங்க பாடினோம், விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எங்களுக்கு யாரு உண்டு என்று சொல்லி. இயேசுப்பா, அது உண்மையாகட்டும் ஆண்டவரே. இயேசுவால நிரப்பப்பட்டவர்களா, இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்களா, அன்று இதுக்கு நீங்க தகுதியானவரப்பா.
எங்களை படைச்சவர் நீங்க தான், எங்களுக்காக சிலுவையில மரிச்சவர் நீங்க தான். எல்லா தகுதியும் உமக்கு இருக்கு. ஆனாலும் தூரமா நின்று கொண்டு ஒப்பு கொடுப்பாயா, அர்ப்பணிப்பாயான்னு சொல்லி கேட்கறீங்க ஆண்டவரே. உரிமையோடு எங்க வாழ்க்கையில வருவதற்கு எல்லா தகுதியும் உமக்கு இருக்கு. ஆனா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க சுவாமி. நாங்க அர்ப்பணிக்கிறோம்னு ஆசைப்படுகிறீங்க. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு எங்க வாழ்க்கையின் மையமா, ஒரு ஹீரோவா, எங்க வாழ்க்கையில முக்கியமான நபரா, அவர்தான் பிரையாரிட்டி என்று சொல்லி உண்மை முக்கியப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. தடை பண்ணுகிற எதுவுமே ஆண்டவரே நாங்க இடம் கொடுக்காம, எதுவுமே தடை செய்ய முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது என்று சொல்லி, எதுவுமே எங்களை பயமுறுத்த முடியாது என்று சொல்லி தொடர்ந்து கர்த்தருக்காக ஓட, கர்த்தருக்காக வாழ, ராஜ்யத்தை குறித்து பேச, இயேசுவை குறித்து பேச, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறோம். இங்க வந்திருக்கிற யாரும், இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருமே பவுல் அப்போஸ்தலனை போல வாழ, அதை விட இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுப்பதற்காக நன்றி. வருகிற நாட்கள் என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற நாட்களா இருக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்களா இருக்கட்டும், கர்த்தரை உயர்த்தி பிடிக்கிற நாட்களா இருக்கட்டும், உங்க சுபாவங்களை உலகத்துக்கு காட்டுகிற மக்களா எங்களை மாற பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களா எங்களையும் மாற்றுங்க. துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.